Hi friends, it's your Aariwingsworld. So இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரா எலிகண்டா ஒரு அழகான ஒரு neck design வந்து சொல்லி கொடுக்க போறேன். So அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் subscribe பண்ணாம இருந்தா subscribe பண்ணுங்க and then support பண்ணுங்க. Okay, so இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ண போறேன்னா எப்பவும் போல நம்ம ஜரியில இருந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். So எடுத்துட்டு first வந்து chain stitchல வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். So ஜரியில ஒரு லைன் வந்து கொடுக்கலாம். சரிங்களா? So அந்த நம்ம சேனல் வந்து so இந்த அளவுக்கு வந்து நம்ம 10k வரைக்கும் நம்ம தாண்டி போயிட்டு இருக்கோம் அப்படினா கண்டிப்பா அது வந்து உங்களுடைய சப்போர்ட் மட்டும் தான். So நீங்க இன்னும் அதிகமா சப்போர்ட் பண்ணனும் அப்படினு வந்து நான் கேக்குறேன். So நீங்க அதிகமா சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய फ्रेंड्स சர்க்கிளுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. So நம்ம வந்து கண்டிப்பா 10k ல இருந்து 100k க்கு போகணும். 100k ல இருந்து நம்ம கண்டிப்பா நம்ம வந்து ஒரு சில்வர் பட்டனை வந்து தூக்கணும். So அதுக்கு நீங்க கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்ணனும். ஓகேவா? So இந்த டிசைன் நான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த லைன் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம அடுத்து எப்படி பண்ணலாம்ங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். சோ நம்ம இப்ப ஜரி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சோ நெக்ஸ்ட் வந்து thread வந்து எடுக்க போறேன். சோ threadல வந்து இப்ப என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து ஒரு டபுள் கோட்டிங் வந்து கொடுக்க போறேன். சரிங்களா? ஓகே. சோ எப்பவும் போல நம்ம thread வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். சோ கீழ இருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். செயின் ஸ்டிட்ச் தான். சோ செயின் ஸ்டிட்ச்ல வந்து ஒரு டபுள் லைன் வந்து நம்ம கொடுக்க போறோம். சோ எந்த saree கலரோ அத பேஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். சோ அந்த மாதிரி லைட்டா கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். சோ மேபி வந்து ஜரி யூஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நீங்க thread கொடுக்கிறத விட thread ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் நீங்க ஜரி யூஸ் பண்ணா நீங்க வந்து உங்களோட ப்ளவுஸ்ல பைப்பிங் பண்ண மாதிரி ஒரு லுக் வந்து கிடைக்கும். சோ அத ட்ரை பண்ணி பாருங்க. சோ நான் வந்து ஸ்லீவ் பார்ட்டுக்கு வந்து நான் அப்படியே ஜரி பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் கொடுக்க போறது கிடையாது. thread தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து கொடுக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். சரிங்களா? ஓகே. சோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா ஃபுல்லாவே அழகா இந்த threadல டபுள் லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம threadல முடிச்சிட்டோம். சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படினா நான் சுகர் பீட்ல ஒரு லைன் வந்து கொடுக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் லைன் வந்து பாத்தீங்கன்னா சுகர் பீட்ல ஒரு லைன் வந்து கொடுக்க போறேன். இந்த மாதிரி ரெண்டா வச்சு ஸ்டிச்சிங் பண்ணலாம். எப்பயுமே சுகர் பீட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இது ரெண்டும் ஒட்டி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்பதான் வந்து த்ரெட் பண்ணியிருக்கிறது வந்து தெரியும், இல்லைன்னா தெரியாது. ஸோ மேபி நீங்கள் இப்போ தான் வந்து எனக்கு நான் அந்த மாதிரி ஒர்க் பண்ணாலும் வந்து உள்ளே போயிடுது அப்படின்னு டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு பீட் ஒர்க் வந்து லைன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் த்ரெட்லையும் வந்து ஜரிலையும் கூட அவுட்லைன் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதாவது நிறைய பேர் வந்து அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுறவங்களுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு அந்த உள்ளது போகாமல் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு கரெக்டாக பண்ண தெரில அப்படிங்கிற மாதிரி இருந்தால். ஸோ அதே மாதிரி நம்ம Aariwingsworld ஆன்லைன் கிளாஸஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக டே பை டே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கோச்சிங் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ உங்களுக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அந்த நாங்கள் 65 ஸ்டிச்சஸ் எல்லாமே சொல்லி கொடுத்து ப்ளவுஸ் மார்க் பண்ணுறது எப்படி, ட்ரேசிங் பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறம் வந்து ஒரு 10,000 ரேஞ்சில் உள்ள ப்ளவுஸ் வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து சொல்லி கொடுத்துருவோம். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் லைன் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து 4 நம்பர் பீட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ செகண்ட் லைன் வந்து 4 நம்பர் பீட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ செகண்ட் லைன் அழகாக ஒன்றா வச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணலாம். ரெண்டு பீடாக இருக்கிறத வந்து நம்ம சும்மாவே அப்படியே வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி செகண்ட் லைன் ஃபுல்லாகவே வந்து 4 நம்பர் வச்சு வரிசையாக ஒன்றா வந்து ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ செகண்ட் லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நான் சுகர் பீடில் ஒரு லைன் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ வந்து பார்டர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது 3 பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்குறோம். அதாவது சுகர் பீட், அதுக்கப்புறம் வந்து 4 நம்பர் பீட், அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த பார்டர் லைன் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த லைனை வந்து அப்படியே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இங்கே பாருங்கள், இங்கேருந்து இந்த மாதிரி
குட்டி குட்டியாக அழகாக ஸ்கேலப்பில் வந்து வளைச்சு போடணும். இந்த மாதிரி வளைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஈஸியான டிசைன் தான், அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கையிலையே கூட நீங்கள் அழகாக வந்து வளைச்சு போடலாம். அவ்வளோதான். சரியா? ஸோ இந்த மாதிரி வளைச்சிக்கோங்க. ஓகே, ஸோ வளைச்சாச்சா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இங்கேருந்து மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, சுகர் பீட்ஸில் வந்து அழகாக வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், சுகர் பீட்ஸில் அழகாக இந்த மாதிரி ரெண்டாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன். இதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து அந்த கர்வ், அந்த ஸ்கேலப் டைப்பில் வரக்கூடிய அந்த கர்வ் வந்து ரொம்ப முக்கியம், ஷார்ப்னஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதை எப்படி பண்ணுறேங்கிறத கவனிங்க. இந்த மாதிரி இப்படி வந்துட்டு மேலே வரைக்கும் வரணும். ஸோ இந்த மாதிரி மேலே வரைக்கும் வந்துட்டு ஒரு ஸ்டிச் அண்ட் ஒரு லாக் பண்ணிவிட்டு தென் ரிவர்ஸில் போய் அதுக்கப்புறம் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கண்டினியூ பண்ணணும். புரியுதா? ஸோ இதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து அழகாக வந்து சுகர் பீட்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஓகேயா? இதே மாதிரி தான். ஸோ ஃபுல்லாகவே வந்து இந்த ஷார்ப்னஸோடு வச்சுட்டு ஒரு குத்தி ஒரு லாக் தென் ரிவர்ஸ் போயிட்டு அப்படியே கண்டினியூஷன் பண்ண வேண்டியதான். ஓகேயா? ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபுல்லாகவே வந்து இந்த ஸ்கேலப் லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்கேலப் பண்ணி அழகாக வந்து சுகர் பீடில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சென்டர் பார்ட்டில் இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூவை வந்து அப்ளை பண்ண போகிறேன். இந்த மாதிரி அங்கங்கே அழகாக சென்டரில் அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப உள்ளே தள்ளி பண்ண வேணாம், லைட்டாக கொஞ்சம் மேலாப்பில் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன், குந்தன் ஸ்டோனை. ஓகேவா? இந்த மாதிரி அழகாக குந்தன் ஸ்டோனை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து காயிற வரைக்கும் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜர்தோசி வந்து எடுக்க போகிறேன். ஸோ ஜர்தோசி எடுத்துட்டு இதுக்கான கரெக்டான அளவில் வச்சு நம்ம வந்து கட் பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சோடு மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி காட்டுறேன். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜர்தோசியை லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக மட்டும் இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இழுத்ததுக்கப்புறம் இதை ரெண்டையும் சேர்த்து வச்சு கரெக்டாக இந்த சர்க்கிள் பண்ணக்கூடிய அளவுக்கு ஜர்தோசி வேணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கிறணும். கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தால் கூட உங்களால் வந்து ஒர்க் வந்து பண்ண முடியாது, அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறையா கட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த மாதிரி வந்து ஜர்தோசியை ஃபஸ்ட்டு கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயுமே வந்து என்ன பண்ண போகிறோம்னா, லைட்டாக இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இழுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. ஓகே, இழுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஜர்தோசியை கட் பண்ணிக்க வேண்டியதான் சமமாக. இந்த மாதிரி அதே மாதிரி ஜர்தோசியை வந்து கரெக்டாக சமமாக வைக்காமல் இந்த இப்படி வச்சுலாம் கட் பண்ணக்கூடாது, நேராக வச்சு தான் கட் பண்ணணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அந்த நீடிலுக்குள்ளே வந்து ஜர்தோசி வந்து போகாது, அது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் கரெக்டாக வந்து மேக்ஸிமம் வந்து கட் பண்ணுங்கள். அவசரமாக கட் பண்ணுறேன்லாம் கட் பண்ணாதீங்க. ஜர்தோசி ஒர்க்குக்கு மட்டும் கொஞ்சம் இல்லை நிறையாவே வந்து நமக்கு பொறுமை வேணும். ஓகேவா? ஸோ இப்போயுமே நான் என்ன பண்ண போகிறேன்னா, 2 தான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வேணும்னா தேவைப்பட்டால் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம், சும்மா வேஸ்ட் பண்ண வேணாம்.
ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து இது காயணும். ஸோ அது வரைக்கும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அது வரைக்கும் இங்கே என்ன பண்ண போகிறேன், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஜரியில் வந்து அவுட்லைன் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ எப்பயுமே வந்து அவுட்லைன்லாம் வந்து கரெக்டாக வந்து கொடுங்க. அப்போ தான் வந்து ஒர்க் வந்து பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ குத்தி இந்த மாதிரி ஷார்ப்னஸோடு வந்து ஒர்க் பண்ணணும். உங்களோட ஒர்க் வந்து பர்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவுட்லைன் மட்டும்தான். அதனால் வந்து நீங்கள் அவுட்லைன் மட்டும் எப்பயுமே விட்டுறக்கூடாது. மேபி உங்களுக்கு த்ரெட்டில் அவுட்லைன் வேணும், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் த்ரெட்டில் கூட நீங்கள் அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி குத்தி ரிவர்ஸ் எடுத்து இதை சுற்றி வந்து நான் அவுட்லைன் ஸ்கேலை ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருவேன். இப்போ இதுலேயே நீங்கள் ஸ்கை ப்ளூ கலர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, உங்களுக்கு அந்த ஸ்கை ப்ளூ கலரில் கூட நீங்கள் த்ரெட்டில் கூட அவுட்லைன் கூட நீங்கள் கொடுக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ என்னமோ த்ரெட் ஒர்க்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்க மாதிரி உங்களுக்கு வந்து பார்க்க கொஞ்சம் ஷேடிங் வந்து தூக்கலாக கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை ஃபுல்லாகவே வந்து முடிச்சிடுறேன். முடிச்சதுக்கப்புறமா நம்ம அடுத்து வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து ஸ்டோன் வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லையா, ஸோ நம்ம லைட்டாக ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கேருந்து எடுத்துகிட்டு இந்த ஜர்தோசியை இந்த மாதிரி உள்ளே கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே விட்டுட்டு இதை சுற்றி அழகாக இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும். ஓகேவா? இதே மாதிரி உள்ளே விட்டுருங்க. விட்டுட்டு அவ்வளோதான். ஸோ இதை சுற்றி வந்து நம்ம ஒரு நாட் பண்ண வேண்டியதான். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு அடுத்து ஒரு ஜர்தோசி எடுத்துக்கலாம். மெதுவாக உள்ளே தள்ளுங்க. உள்ளே தள்ளிட்டு ஆல்ரெடி பண்ணக்கூடிய ஸ்டெயின் ஸ்டிச்சை இந்த ஜர்தோசிக்குள்ளே கொண்டு வரணும். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி அழகாக எடுத்துகிட்டு அடுத்து வந்து இதுக்குள்ளே அடுத்த ஜர்தோசி அடுத்து இது ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஒரு நாட்டு. சரிங்களா? ஒரு நாட்டு. அவ்வளோதான். ஸோ இப்போ இதே மாதிரி கண்டினியூவாக நம்ம எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணணும். கொஞ்சம் வந்து ஜர்தோசி ஒர்க் பண்ணுறதுக்கு பொறுமை வேணும். நம்ம கொஞ்சம் ஹார்டாக இழுத்தா கூட என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், அந்த ஜர்தோசி வந்து அப்படியே டப்புன்னு விட்டுரும். ஸோ அந்த ஒரு விஷயம் பண்ணாதீங்க. பொறுமையாக பண்ணுறதா இருந்தால் ஜர்தோசி ப்ளவுஸ்லாம் ஒர்க் வாங்கி வந்து பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு டைமிங் இல்லை அப்படின்னா ஜர்தோசி ப்ளவுஸ்லாம் ஒர்க் வந்து வாங்கவே வேணாம். ஏன்னா வந்து லேட் ஆயிரும். சின்ன ஒர்க்காக பண்ணுறதா இருந்தாலுமே இந்த ஜர்தோசி வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் வந்து லேட் ஆயிரும் டைம். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ அடுத்த லைன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபைனலாக இந்த டிசைன் வந்து நம்ம சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ சிம்பிளாக அழகாக கிராண்டாக வந்து எப்படி ஒரு பார்டர் டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இந்த ஒரு டிசைன் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். குறிப்பாக அந்த ஜர்தோசி வந்து நம்ம கொஞ்சோண்டு இடத்துல நம்ம யூஸ் பண்ணாலும் அதோட லுக் வந்து ரொம்ப ஹை லெவலில் வந்து கொடுக்கும். ஸோ இதோட பேக் வியூ எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இப்போ நம்ம பேக் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் பண்ண சூப்பர் பார்டர் ஒர்க் வந்து நம்ம வந்து பேக் வியூ வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள். ஸோ எவ்வளோ அழகாக சூப்பராக எலிகண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிம்பிளாக நம்மளுடைய பார்டர் டிசைன் நெக்கில் வந்து எவ்வளோ அழகாக வந்து ஒரு டிசைன் பண்ணலாம் அப்படின்னு வந்து உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அவுட்லேயர் வந்து செயின் கோட்டிங்லாம் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து பார்க்க ஃபினிஷிங் லெவல் வந்து நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணுவாங்க. ஸோ நான் சொல்லிக் கொடுத்த மெத்தட் படி இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து அவுட்லைன்லாம் கொடுத்து நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களோட டிசைன் வந்து பார்க்க ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அந்த கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டிசைனோட நம்ம ஸ்லீவ் பார்ட் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ ரெண்டையும் பக்கத்தில் உங்களுக்கு வச்சு எப்படி இருக்குன்னு வந்து காமிக்கிறேன். ஸோ இதோட ஸ்லீவ் பார்ட் பார்க்கலாமா?
ஓகே பாருங்க. ஸோ இதுதான் இந்த டிசைனோட ஸ்லீவ் பார்ட். ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்லீவ் பார்ட் வந்து நான் வந்து டுட்டோரியல் வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் ரொம்ப நிறைய குட் ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சிம்பிளாக வந்து ஒரு பிரைடல் ப்ளவுஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிசைன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நெக் பார்ட்டு, அந்த இதுதான் வந்து ஸ்லீவ் பார்ட்டு. ஸோ இதே பேட்டர்னில் தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ செம்மையாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து ஒரு சூப்பர் பிரைடல் ப்ளவுஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு டிசைனை வந்து சூஸ் பண்ணி உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து பண்ணி கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அந்த கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நாளைக்கு நம்ம இதை விட வேறு டிஃப்ரெண்ட்டாக கிராண்டான ஹெவி பிரைடல் ப்ளவுஸோட சூப்பராக மீட் பண்ணலாம். பாய், ஹாவ் எ நைஸ் டே.